ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரைனி மார்னிங். நல்லா வந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஸ்னோ இல்லை. ஸோ வந்து பிரியாணி செய்யலாம். இது மண்டே மார்னிங்குங்கிறனால மண்டே மார்னிங்கே பிரியாணியா அப்படின்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசையாக கேட்டாருன்னு சொல்லிட்டு நான் பிரியாணி செய்ய போகிறேன். ஒரு வித்தியாசமான பிரியாணி அரைச்சி வச்சு செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பல் எடுத்துகிட்டு 4 கிராம்பு எடுத்துகிட்டு 2 பட்டை, ஒரு பிரிஞ்ச் இலை, அப்புறம் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாமே எடுத்து போட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் எல்லாமே போட்டாச்சு. முக்கால் ஸ்பூன், அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம் கசகசா போட்டாச்சு. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பேரலாக வந்து ஒரு பவுலில் வந்து சிக்கன் விங்ஸ் போட்டுட்டேன். 2 ஸ்பூன் கர்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுட்டேன். சக்தி பிரியாணி மசாலா தான் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து குக்கரில் பட்டர் போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுட்டேன். நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம், ரொம்ப பெரிய வெங்காயமாக 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோன்னே 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த தக்காளி போட்டுட்டேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பேஸ்ட் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அப்புறம் ஒரு பவுலில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துட்டேன். அதுவும் சக்தி பிரியாணி மசாலா தான். இப்போ இது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டேன். இது இந்த பேஸ்ட் நல்லா வதங்கினோன்னே அதில் மின்ட் அண்ட் கோரியாண்டர் 2யுமே அரைச்சி எடுத்துட்டு அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பவுடரையும் போட்டுட்டேன். இப்போ இது நல்லா வதங்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம வந்து ஊற வச்சுருக்க சிக்கன் இருக்குல்ல, அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இதை ஒரு வதக்கிட்டு அப்புறம் வாட்டர் வந்து எவ்வளோ ஊற்றிக்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்க போகிறீங்களோ அந்த டம்ளரில் வந்து 1/2 டம்ளர் வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுங்க. அப்போ தான் அந்த எலும்பெல்லாம் நல்லா வேகும். நான் எப்போதுமே இந்த மாதிரி குக்கரில் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாணி வைப்பேன். அதனால சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நான் வந்து ஊற வைக்க வேண்டாம் அரிசியை, பாஸ்மதி ரைஸ் போட போகிறேன். ஓகேங்களா? 1 டம்ளர் அரிசிக்கு சேம் டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இப்போ இது கொதிக்குது. ஸோ நான் வந்து அரிசி போட்டு நான் வந்து 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிட்டேன் சிக்கன் வேக வைக்கும் போதே. ஸோ 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இது கொதிக்க ஆரம்பித்தோன்னே மூடி போட்டு மூடிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு 2 விசில் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் உப்பு, அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ரெடியாகி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு உப்பு செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் விட போகிறேன். செம்மையாக இருக்குல்ல? ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க குக்கர் ஓப்பன் பண்ணோன்னே. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இல்லைன்னா வந்து அந்த ரைஸ் வந்து உடஞ்சிரும். சூப்பரான பிரியாணி ரெடி.